வேதம் சொல்கிறது, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவர் விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. ஆண்டவரை பிடிச்சுக்கோங்க. சோதனை வரும், போராட்டம் வரும், ஆண்டவரை பிடிச்சுக்கோங்க. கருவிலே, தாயின் கருவிலே ஒருவான் நாள் முதலா கண்மணி போல காத்து வந்தீரே. என்னதவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. சொல்லுவோம். கருவிலே, தாயின் கருவிலே ஒருவான் நாள் முதலா கண்மணி போல காத்து வந்தீரே. என்னதவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ஆராதிப்பேன் நான்
கிருபை. எத்தனை நம்மை காட்டிலும் பெரியவர்கள், ஞானவான்கள், பலவான்கள், அழகுள்ளவர்கள், ஐஸ்வர்யவான்கள், மேதாவிகள், விஞ்ஞானிகள், எல்லோ திறமை படைத்தவர்கள் இருக்கும்போது கர்த்தர் நம்மை வேதம் சொல்லுகிறது, தாயின் கருவிலே முன்குறித்தேன், தெரிந்து கொண்டேன், அழைத்தேன், உன்னை உருவாக்கினேன், உன்னோடு கூட நடந்து வருகிறேன் என்று சொல்லுகிறார். கரங்களை தட்டி ஓ ராபா காமா லாரா தா தாரா லாரா பா சாந்தா ராபா ரேபா தூனாமா ஷாபா லாரா கதுராபா லாரா கதுராபா லாராபா. ஒருவேளை இந்த வேலையிலே நான் நிறைய காரியங்களை ஜெயிச்சிட்டேன், ஆனால் இப்போ என் சரீர பலவீனம், என்னுடைய வியாதி, என்னுடைய சொந்த காரியத்தில் நான் ஜெயிக்க முடியலையேன்னு, அதில் ஜெயிப்பேனான்ற தாகத்தோடு கூட நீங்கள் வந்திருக்கீங்களா? நீங்கள் எந்த பள்ளத்தில் இருந்தாலும் சரி, வியாதி என்ற பள்ளத்தில் இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனை என்ற பள்ளத்தில் இருந்தாலும் சரி, சோதனை என்ற பள்ளத்தாலும் இருந்தாலும் சரி, அதை பிளந்து உங்களுக்காக நீரூற்றை உண்டு பண்ண தேவனால கூடும். ஹல்லேலூயா. எனவே பாட்டுக்காரர் இவ்வளவாய் பாடுகிறார், நான் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதும் என்னை நீ காண்கிறீர். ஹல்லேலூயா. நான் மலை மேலே ஏறும்போதும் என்னை நீர் காண்கிறீர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் பள்ளத்தாக்கில் நடந்துட்டு இருக்கிறேன், ஆனாலும் கர்த்தர் என்னை காண்கிறார், எனக்கு ஒரு நீரூற்றை தருவார் என்ற நம்பிக்கையோடு கூட இந்த பாடலை நாம் பாட போகிறோம். ஹல்லேலூயா. பள்ளத்தாக்கில் நடக்கும் போதும் என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போதும் என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே,
தேவனுடைய வல்லமையை தடுக்க எந்த சட்டங்களாலும் முடியாது, எந்த மனிதனாலும் முடியாது. கடைசி காலத்தில் எழுப்புதல் நடந்தே தீரும். கடைசி காலத்தில் ஜனங்கள் திரளாய் தேவனிடத்தில் வந்தே சேருவார்கள். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 33:9 வாசிக்கும் போது, அவர் சொல்லு ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், அவருடைய ஆலோசனையே நிலை நிற்கும். அல்லேலூயா. மனிதனுடைய ஆலோசனைகள் அல்ல, மனிதனுடைய சட்டங்கள் அல்ல, கர்த்தருடைய ஆலோசனையை நிலை நிற்கும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. காரணம், அவர் அதிசயமானவர், அவர் அற்புதங்களின் தேவன், அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் பராக்கிரமம் உள்ள ராஜா, அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள தேவன், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அல்லேலூயா. நம்ம எல்லாம் அற்புத தேவனை எனக்கு அடைக்கலமானீங்களே, எனக்கு தயவானீங்களே, எனக்கு கோட்டையானீங்களே. இவ்வளோ பெரிய அற்புதங்களின் தேவன் உலகமெங்கும் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அண்டர் கிரவுண்ட்லையும் உலாவிக் கொண்டிருக்கிறார். அண்டர் கிரவுண்டில் எங்கேயோ ஒரு மூலையில் கர்த்தர் உலாவிய ஜனங்களை ரட்சிக்க கூடுமானால், இங்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்னை கர்த்தர் பார்க்க மாட்டாரா? அவருடைய 7 கண்கள் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது. அவருடைய 7 கண்களும் உன்னோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் அற்புதமானவர். அவரை பார்த்து அற்புதரேசு ராஜனே, உத்தம மணவாளனே. ஹல்லேலூயா. இந்த வேர்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஹல்லேலூயா. உத்தமமான மணவாளன். நீங்க கைப்பிடிச்சது ஒருவேளை உத்தமம் இல்லாம இருக்கலாம், ஆனா கர்த்தர் உத்தம மணவாளன். ஹல்லேலூயா. அவர் கையை பிடிச்சிட்டு, நீங்க எனக்கு உத்தம மணவாளனாய் இருக்கீங்க ஆண்டவரே என்று சொல்லி இந்த பாடலை பாடுவோமா? ஹல்லேலூயா. அற்புதரே சூராஜனே, உத்தம மணவாளனே, நீரே என் ஆறுதல், நீரே என் ஆறுதல். அற்புதரே சூராஜனே, உத்தம மணவாளனே, நீரே என் ஆறுதல். என் கோட்டை, என் குறி
கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி, நீரே என் ஆறுதல், நீரே என் ஆறுதல், உம்மையன்றி யாரும் இல்லை, உம்மையன்றி யாரும் இல்லை. சொல்லுவோம். நீரே என் ஆறுதல், அற்புதரேசு ராஜனே, உத்தம மணாளனே, நீரே என் ஆறுதல். ஓ நீரே என் ஆறுதல், அற்புதரேசு ராஜனே, உத்தம மணாளனே, நீரே என் ஆறுதல். ஓ நீரே என் ஆறுதல், நீரே என் ஆறுதல். ஓ நீரே என் ஆறுதல். கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் 31வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. சாலமோன் இந்த நீதிமொழிகளை எழுதுகிறார். சாலமோன் தன்னுடைய மணவாட்டியாகிய சூலமித்தியாளுடைய குணத்தை அறிந்து அற்புதமாய் இந்த வார்த்தை எழுதுகிறார். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அப்போ நல்லா கவனிங்க, 29வது வசனத்தை வாசிங்க. அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, அநேக பெண்கள் குணசாலியாக இருந்தது உண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவர். சொல்றார், அந்த பெண்கள் கொஞ்சம் பேர் குணசாலியா இருந்தாங்க, ஆனா நீயோ அந்த குணசாலியை விட மேற்பட்டவள், மேல்பட்டவளா இருந்த என்று அவளை புகழ்கிறான். அதுதான் தன் புருஷன் தன் மனைவியை புகழணும். அல்லேலூயா. சபை விசுவாசிகளை புகழணும். தேவன் தான் மணவாளன், மணவாட்டிய புகழணும், சபையை புகழணும். புகழ்ச்சி வந்துகிட்டே இருக்கணும் பரலோகத்திற்கு. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவள் தன் வீட்டை தன் கையினால உடைக்கிறாள், உடைச்சி போடுகிறாள். பாருங்க, கட்டுகிறது கர்த்தருடைய வேலை. கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கர்த்தருடைய பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவலாராகி காவலாளர் விழித்திருப்பது இதுதான் சத்தியம். வீட்டை கட்டுறது கர்த்தர். அதற்கு புத்தியுள்ள ஒரு குணசாலியை எடுக்கிறார், ஏற்படுத்துகிறார். இயேசு கிட்ட ஒரு பெண் போகும் பொழுது, ஒரு மனிதன் போகும் பொழுது, அறிவு ஞானம் புத்தி அவரிடத்தில் இருக்குது. ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷம் இயேசு கிட்ட இருக்கிறது. இயேசு கிட்ட ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷம் இருக்கிறது. அருமையானவர்களே, நான் புத்தியுள்ளவளாய் வாழ்ந்துருவேன், நான் குணசாலியா வாழ்ந்துருவேன் அப்படின்னு நீ யோசிக்கலாம். உன்னை கீழே தள்ளுறதற்கு புத்தியினமான பிசாசு இருக்கிறான். புத்தியினமான காரியங்களை செய்ய இன்னைக்கு புத்தி இல்லாம கட்டின வீடு உடைஞ்சுக்கிட்டு இருக்குது. அநேக குடும்பத்தில் டைவர்ஸ், விவாகரத்து ஆயிட்டு இருக்கிறது. பெரிய பிள்ளைகள் ஆயிட்டாலும் கல்யாணம் கட்டுற வயசுல கூட அவர்களுடைய அப்பா அம்மா பிரிஞ்சு வாழ்றாங்க. புத்தியினமாய் பிசாசு குடும்பத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கிறான். ஆனா புத்தி அறிவு ஒன்னால உண்டாகிறது அல்ல. நீ கர்த்தரோடு இணை, தேவனோடு இணை. குடும்பம் என்பது 1000 காலத்து பயிர். குடும்பத்தை கட்ட எனக்கு ஞானம் தாரும், எனக்கு குடும்பத்தை கட்ட புத்தி தாரும் என்று நீ சொல்லணும். நீதிமொழிகள் 7வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது ஞானத்தை நோக்கி நீங்க சொல்லணும். ஞானத்தை நோக்கித்தான் நீ என் சகோதரி என்றும், புத்தியை பார்த்து என் இனத்தால் என்று சொல்லணும். கைகளை உயர்த்தி உடனே இல்லையா சொல்லுங்க. ஞானத்தை பார்த்து என் சகோதரி, புத்தியை பார்த்து நீ தான் என் இனத்தால், உன் கூட ஒட்டுறேன், ஞானத்தோடு ஒட்டுறேன், புத்தி இல்லவனோடு ஒட்டுறேன்.
ஞானம் உள்ளவனோடு ஒட்டுறேன், புத்தி உள்ளவனோடு ஒட்டுறேன், ஜப வீரனோடு ஒட்டுறேன், பரிசுத்தவானோடு ஒட்டுறேன். கர்த்தருக்கு பயப்படுறான் பாருங்க, அதுதான் ஞானத்தின் ஆரம்பம். கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீவ புத்தியை நோக்கி உறுதியாய் பற்றிக்கொள், புத்தியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். ஜோர கை தட்டுங்க. ஆமா, காத்துக்கொள், அதுதான் உனக்கு ஜீவன். புத்தியை இழந்துடாத. எண்ணத்தை சம்பாத்தியம் பண்ணாலும் புத்தியை சம்பாத்தியம் பண்ணு. வீட்டை சம்பாத்தியம் பண்ணி, தோட்டத்தை சம்பாத்தியம் பண்ணி, படிப்பை சம்பாத்தியம், புத்தி இல்லைன்னா போச்சையா. 7வது அதிகாரத்தை அடிக்கடி நீங்க நீதிமொழிகள் படிக்கணும். கவனிங்க, ஒரு புத்தியீனமான ஒரு மனுஷனை புத்தி இல்லவனையும் அங்க காட்டுது, புத்தியீனமான மனுஷனையும் காட்டுது. 21வது அதிகாரத்துல அவன் எப்படி புத்தியுள்ளவன் புத்தியீனமாய் நடந்தான் என்று பட்டா பகல் போட்டு காட்டுறது. ஒரு பொல்லாத பொம்பளை அந்த புத்தி இல்லவனை தன் சொற்களால அவனை கீழ்ப்படுத்தினானா. வேதம் சொல்லுகிறது, அவன் மாடு அடிக்கப்படுகிறது போல அந்த பெண் பின்னால போனானா. அடுத்து சொல்லுது, ஒரு மூடன் விலங்கிட்டு தண்டிக்கப்படுகிறது போல அந்த வேசியின் பின்னால் அவன் போனான். அது மாத்திரமல்ல, குருவி தன் பிராணனை வாங்க அந்த கண்ணி அறியாதது போல போய் சிக்கிக்கிட்டு முடிவு சொல்லுது, அம்பு அவன் ஈரல பிளந்தது, அவன் செத்து மாண்டிட்டான். 21 படிங்க. தன் மிகுதியான இனிய சொற்களால், தன் மிகுதியான இனிய, நல்லா கவனிங்க. இன்னைக்கு வஞ்சிக்கிற ஆவி இப்படித்தான் இருக்குது. வஞ்சிக்கிற வாலிபர்களே, வாலிப பெண்களே, குடும்பத்தில் கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஆனா இந்த விஷயத்துல ஞானம் ரொம்ப வேணும். படிங்க. தன் மிகுதியான இனிய சொற்களால், மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்துறா. தன் உதடுகளின் மதுர வாக்கினால், உதடுகளின் மதுர வார்த்தையினால் அவனை இணங்க பண்ணுகிறான். உடனே அவன் அவள் பின்னே சென்றான். இந்த ரெண்டுக்கு அவன் கீழ்ப்படிஞ்சிடறாங்க. அந்த உதடுகளின் மதுரம், ஆமா, அவனை பைத்தியக்காரனாக்கிறது. அவளுக்கு அவன் அடிமையாகிறான். எவ்வளவு பெரிய அவன் ஜெயிச்சு வந்தாலும் சரி, இந்த இதுக்கு அடிமையாகிறான். அல்லேலூயா. அதுதான் பவுல் சொல்றார், பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே, எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிடணும். இதுலதான் நீங்க புத்திய கடன் கொடுத்துடக்கூடாது. புத்தினா அப்பதான் உள்ள நுழையுது. என் பையன் அப்படி இருந்தானே, இப்படி இருந்தானே, ஜாக்கிரதை. கர்த்தரை விட்டு ஒரு நிமிஷம் நீ விலகிட்டா அந்தகாராவி உன்னை பிடிக்கிறதுக்கு ரெடியா இருக்குது. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் இயேசுவின் கையை பிடிச்சுக்கிடணும். ஆமே, சொல்லணும், என் கையை விட்டுறாதீங்க ஆண்டவரே, என் கையை விட்டுறாதீங்க ஆண்டவரே, நான் ஒரு புத்தியினமான மனிதனாய் மாறிடுவேன். அழணும். எப்பவும் குடும்பம் உடையும், எப்பவும் குடும்பத்தில் உன்னை வெளியே தள்ளலான்னு தான் பிசாசு பார்க்கிறான். 10 புத்தி உள்ளவங்களா தான் இருந்தாங்க. திடீர்னு 5 பேருக்கு புத்தி இல்லாம போயிட்டு, 5 பேருக்கு புத்தி இல்லாம போயிட்டு, 5 பேர் புத்தி உள்ளவங்களா இருந்தாங்க. 5 பேருடைய வாழ்க்கை பாலா போச்சு. அவங்க பிரயாசம் பாலா போச்சு. தட்டுறாங்க, திறக்க முடியல. போ, உன்னை அறியேன். விழிப்பாயிருங்க, கைகளை உயர்த்தி. வேதம் சொல்லுகிறது, அவன் போன நிலைமையை பாருங்க. அவன் எவ்வளவு பிரகாசமான, பாம்பை மிதிச்சு தன் கையில தூக்கி காட்டின வாலிபன் அல்லவா அவன். எப்படிலாம் குட்பால் பிளேயர் அல்லவா அவன், கிரிக்கெட் பிளேயர் அல்லவா அவன், வாலிபத்தை காத்து கொண்டவன் அல்லவா அவன். ஒரு இனிய சொல்லல, ஒரு வேசியினுடைய மதுர வார்த்தையில கீழே விழுந்து 3 விதமாய் அவனை பரிசுத்த ஆவியானவர் காட்டுகிறார். மாடு போல அவனை காட்டுகிறார், குற்றவாளி போல விளங்கிட்டு காட்டுகிறார், ஒரு குருவியை போல காட்டி அந்த வசன முடிவு சொல்லுது, அவன் செத்து மாண்டான். அவள் மறைத்து வைத்திருந்த அந்த ஈட்டி அவனை குத்தி போட்டது.
ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலும் ஒரு குருவி தன் பிராணனை வாங்க கண்ணியை அறியாமல் அதில் விழ தீவிரிக்கிறது போலும் அவளுக்கு பின்னே போனான். அம்பு அவன் ஈரலை பிளந்தது. ஆதலால் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு செவி கொடுங்கள். என் வாயின் வார்த்தைகளை கவனியுங்கள். உன் இருதயம் அவள் வழியிலே சாய வேண்டாம். அவள் பாதையிலே மயங்கி திரியாதே. அவள் அநேகரை காயப்படுத்தி. கவனிங்க, இதுக்கெல்லாம் பிசாசு தான். அவள்னு வருதல்லவா, பிசாசு தான். அதான் திருட. ஆமா, குடும்பத்தை அப்படி எப்போ உள்ள நுழையலாம். இந்த பாலில் எப்படி அந்த ஈ விழுகிறது, பரிமள தைலத்தில் செத்த ஈ விழுந்தா பரிமள தைலமெல்லாம் கெட்டு போகுது. அவ்வளோதான், கீழே தான் ஊற்றிடணும். ஞானமா இருக்கணும். கர்த்தருடைய மகனே மகளே, ஆவியானவரோடு இணைஞ்சே வாழணும். 24 மணி நேரமும் பிசாசு உன் மேல கவனம் வைத்துக்கிட்டே இருக்கிறான். அதே நேரத்தில் கர்த்தர் உனக்கு ஞானம் கொடுக்கல, நான் விழுந்துருவேன். அவரை பிடிச்சுக்கிடணும், கைகளை உயர்த்தி. அல்லேலூயா. அவ்வளோதான், கீழே விழுந்த சாப்டர் க்ளோஸ். அவ்வளோதான், அவனுடைய எல்லாம் முடிஞ்சது, அதோட முடிஞ்சது. அவன் மேலே வச்சிருந்த திட்டம் பெரிய திட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. அம்பு பாயறதுக்குள்ள அவன் இருதயத்திலிருந்து துதிய விரும்பினார், ஸ்தோத்திரத்தை விரும்பினார், தேவனுடைய மகிமையை விரும்பினார், சபையை விரும்பினார், சபையினுடைய ஆத்துமாக்களை விரும்பினார். போச்சு, புத்தியினமான சின்ன காரியத்தில் போச்சு. ஞானமாயிருங்க. வேதம் சொல்கிறது, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவர் விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. குணங்கிறது நம்மளால உண்டாகிறது அல்ல, தேவனோடு ஒட்டி இருக்க தேவனோடு சார்ந்து இருக்க வனாந்தரம் தான். அந்த வசனத்தை எழுதுற அவர் சொல்றாரு, நேசர் மேல் சாய்ந்து கொண்டு இந்த வனாந்தரத்தில் இருந்து வருகிற இவர் யார்? வனாந்தரம் இந்த உலகம். ஆனால் அனுதினம் ஆதினால தான் குணசாலின்னு சொன்னார். குணசாலின்னு சொன்னதுக்கு என்ன காரணம்? உலகம் வனாந்தரம், ஆனால் நேசர் மேல சாய்ந்து வருகிறார். எப்பொழுது நேசர் மேல சாய்ந்து இருக்கிறார்? நித்திர பண்றா. வேதம் சொல்லுகிறான், நித்திர பண்ற. என் இருதயம் விழித்திருக்கிறது, கதவை தட்டுற சத்தத்தை என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கிற. கையை உயர்த்தி விழிப்பு. ஆண்டவரோடு கூட சாய்ந்து வாழ்றது. ஆண்டவரை விட்டு ஒரு நிமிஷம் கூட விலகவே கூடாது. ரட்சிப்பு தான் குணசாலியாக மாற்றும். அபிஷேகம் தான் குணசாலியாக மாற்றும். வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து கை கொள்றது தான் குணசாலியாக மாற்றும். தேவனை சார்ந்து வாழ்றதுதான் குணசாலியாக உன்னை மாற்றும். ஜபாவியோடு நீ வாழும் போதுதான் குணசாலியாக உன்னை மாற்றும். ஆமா, அந்நியரை உபசரிக்க நீ பழகும் போதுதான் குணசாலியாக கர்த்தர் உன்னை மாற்றுவார். அதில் யாவரோடும் சமாதானமாய் வாழ நீ பழகும் போதுதான் குணசாலியாக கர்த்தர் உன்னை மாற்றுவார். பணிவோடும் தாழ்மையோடும் ஜீவிக்கும் போதுதான் கர்த்தர் உன்னை குணசாலியாக மாற்றுவார். பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் போது ஒருவர் கூட நம்மளை குற்றம் கண்டுபிடிக்க கூடாது. பரிசுத்தத்தோடு வாழும் போது நீ குணசாலியாக மாறுகிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்ற அந்த பிரமாணத்துக்குள்ள வைராக்கியத்தில் இருக்கிற பொழுது நீ குணசாலியாக மாறுகிறாய். முதல் குணசாலி என்கிற அவள் யாருன்னா, ஜீவனுள்ள தேவனை பற்றி கொள்ளுகிற ஒவ்வொருவரும் குணசாலிகள். ரூத் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 16-17 இந்த வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். மாமி சொல்றா நகோமியை பார்த்து, உம்மை விட்டு நான் பிரியவே மாட்டேன். அடுத்து கீழே, நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீர் போகும் இடத்திற்கு நான் வருவேன். நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். நீர் தங்கும் இடத்துல நான் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இதுதான் முக்கியம். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைவேன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைவேன். அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். அங்கே நான் அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை வேறொன்றும் பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவுள். ஆமென், ஆமென். இங்க பாருங்க,
பாலடைஞ்ச ஒரு பெண், வாழ்க்கையை பறிகொடுத்த ஒரு பெண், பரிதபிக்கப்பட்ட ஒரு பெண், முகம் வாடி தன் வாழ்க்கையில எல்லாம் ஒடிஞ்சு போன பட்ட மரமாயிருந்த ஒரு பெண்ணு தான் துளிர் விட்டான், தான் ஆசீர்வதிக்கப்பட்டான். அந்த தேசத்தின் அதிபதி சொல்றான், பயப்படாதே, உன்னை நான் குணசாலி என்று அறிந்திருக்கிறேன். ரூத் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனம். இப்பொழுதும் மகளே, நீ பயப்படாதே, வேண்டியபடி எல்லாம் உனக்கு செய்வேன். நீ குணசாலி என்பதை ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். ஆமென். யாருங்க குணசாலி? இவளுடைய முன் நிலைமையை பாருங்க. மோவாப்பிய பெண். மோவாப்பி என்றால் அருவருப்பு, அருவருப்பு. மோவாப்பிய ஜனங்கள் மந்திரம், சூனியம், பிள்ளைகளை தீக்கடக்க பண்றதுல ஃபர்ஸ்ட் ஒண்ணா இருந்தாங்க. தெய்வம், ஜீவனுள்ள தெய்வம் தெரியல அவங்களுக்கு. ஒரு யூதனை இவள் திருமணம் பண்ணா மக்களோடு. அந்த யூதன் செத்து போனான், அவருடைய வாழ்க்கை முடிஞ்சிட்டு. நகோமி சொல்றா, பெத்லெஹேமுக்கு நான் போறேன், அங்க ஆகாரம் கொடுக்கறாங்கன்னு நான் கேள்விப்பட்டு போறேன். நீங்க மோவாப்பிய பெண்கள் இங்க இருந்துருங்க, நான் போறேன். ஒரு பால் அங்க இருந்துட்டான். ஆனால் ரூத் அப்படி அல்ல. நீங்கள் பெத்லெஹேமுக்கு போறீங்களா? நானும் வாரேன். உங்க தெய்வம் என்னுடைய தெய்வம், உங்களை நான் விடவே மாட்டேன். மரணம் இல்லாம என்னை எது உங்களை விட்டு பிரிக்க முடியாது, அந்த தெய்வத்தை விட்டு. கவுனிங்க, இவருடைய மோவாப்பி என்றால் நாசம் என்று எழுதியிருக்கிறது. ஐயோ மோவாப் நாசம், அங்க கால் யாரங்க நாசமா அருவருப்பு. மோவாப் ராஜா தான் பாலாக். கர்த்தருடைய மகன் பீலையாம கூப்பிட்டு, உனக்கு இவ்வளவு பொண்ணு தாரேன், இவ்வளவு வெள்ளி தாரேன், சபி, போய் சபிச்சிரு, தேவ ஜனங்கள் வாழக்கூடாது, சபிச்சிரு அப்படின்னு சொல்லி மந்திரத்தை மிகவும் நம்பின ஜனந்தான் மோவாப்பிய ஜனம். கர்த்தரின் பார்வைக்கு அருவருப்பானவங்க. என்னாகமும் எழுதின புஸ்தகம் 21வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, ஐயோ ஐயோ மோவாப்பே, மோவாப்பே, கேமோஸ் தேவனின் ஜனமே, நீ நாசமானாய். கவனிங்க வசனம். ஐயோ மோவாப்புன்னு எடுத்துட்டா ஐயோன்னு தான் வரும். மோவாப்புன்னு எடுத்துட்டா நாசமாய் போவேன்னா பைபிள் அப்படி எழுதியிருக்குங்க. ஏன்னா அந்த அவங்க ரத்தம் அப்படி மந்திரம் பண்றது, சூனியம் பண்றது. அந்த பாலாக்கு நீங்க வாசித்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கும். 22வது அதிகாரம் 10-11 வாசித்தீங்கன்னா, கர்த்தருடைய மனுஷன் பீலையாம கூப்பிட்டு, உனக்கு இவ்வளவு பொண்ணு தார, வெள்ளி தாரம், சூனியம் பண்ணு, செய்வன பண்ணு, அந்த ஜனங்களை சபின்னு. அதுல மும்முரமானவங்க. பீலேயாம் தேவனை நோக்கி, சிப்போரின் குமாரனாகிய பாலாக் என்னும் மோவாப்பின் ராஜா அவர்களை என்னிடத்திற்கு அனுப்பி, பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது, ஆகையால் நீ வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும். சபிக்கணும். கவனிங்க, அவன் சொல்லிட்டாயே போயா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா மந்திரமும் இல்ல, யாக்கோபுக்கு விரோதமா ஜோர கைத்தட்டுங்களை. எவ்வளவு வைராக்கியம் பாருங்க. மோவாப்பு என்றால் அருவருப்பு. ஆனால் என்றைக்கு அதை விட்டு ஜீவனுள்ள தேவனை நாடி வந்தா பாருங்க, அதான் முக்கியம். உங்க தேவன் என்னுடைய தேவன், பெத்லெஹேமின் தேவன் என்னுடைய தேவன். பெத்லெஹேம்ல பிறந்த இயேசு எனக்குள்ள இயேசு. இயேசு ஜீவன் உள்ளவருங்க. ஆமா, உன் வாழ்க்கை அப்படியே துளிர் விட்டுருவார், துளிர் விட செய்வார், பூ பூத்து கனி கொடுக்க செய்வார். அல்லேலூயா. ஆமா, வெறும் மரமா வாரையா, வெறும் குச்சாதான் இருந்தது. ஆரோனுடைய கோல் வெறுங்கோலாத்தான் இருந்தது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அங்கே ஆசரிப்பு கூடாரத்தில் தேவசமூகத்தில் வைக்கப்பட்ட கோல் துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழம். இவ வாழ்க்கை முடிஞ்சிட்டு, அதோட வாழ்க்கை இளவயது விதவை ஆயிட்டா. அடுத்து ஒரு ஸ்டெப் நடத்த முடியல. ஆனால் ஒன்று, இவருடைய வாழ்க்கை குணசாலியாய் மாறினதுக்கு ஒரே ஒரு காரியம், ஜீவனுள்ள தேவனை அவள் நாடி வந்தாள். வேதம் சொல்லுகிறது 16ஆம் சங்கீதம் 4வது வசனத்தில், அந்நிய தேவனை நாடுகிறவர்களுக்கு அநேக வேதனைகள் பெருகும். இந்த கால வேளையில் மந்திரத்தை நம்பி இருந்தா, சில காரியங்களை நீங்க நம்பி இருந்தா அதை விடுங்க. 10வது வசனம் வாசிங்க. அவர் சொல்றாரு, கவனிங்க. போவாஸ் 2வது அதிகாரம்
அந்த முதல் வசனத்தில் அந்த நாட்டின் பெத்லெகேம்ல போவாஸ்னு ஒருவர் இருக்கிறார், மிகுந்த ஆஸ்திக்காரர். அவர் தாங்க இயேசு. பெத்லெகேம்ல ஆஸ்தி மிகுந்தவர். இந்த உலகத்தில் செல்வமும் எல்லாம் வெள்ளி அவருடையது, பொண்ணு அவருடையது, பூமியும் நிறைவும் கர்த்தருடையதுங்க, கர்த்தருடையது. அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. சாஷ்டாங்கமா விழுங்க, உங்கள் ஜீவனுள்ள தேவனை பிடிச்சுக்கோங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு யார் என்ன பிரிக்க கூடும்? மரணமோ, வியாகுலமோ, நிர்வாணமோ, நாச மோசம் எது வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. அல்லேலூயா. ஒரு நாள் எனக்கு ஒரு போராட்டம், என்னுடைய ஆரம்பத்தில் காயப்பட்டு கிடக்கிறேன். தூத்துக்குடியிலேருந்து எங்கள் அம்மா அப்பா எல்லாம் வந்துட்டாங்க, தம்பிமார். எங்கள் அம்மா வந்த வேகத்தில் அவையில் கிடந்த துணியெல்லாம் எடுத்து போர்வையை கட்டி, இப்பமே புறப்பட்டுடா தூத்துக்குடிக்கு, ஏசுநாதருக்காக அடிபட்டு சாகணும்டா வந்தேன். 5 ஆம்பளையில் நீ மூத்தவன்டா. இங்கிட்ட அங்கிட்ட ஆட்டுது, இங்கிட்ட ஒரு பாம்படம், இங்கிட்ட அங்கிட்ட ஆட்டுது. 5 ஆம்பளையில் நீ மூத்தவன்டா. உன்னை எப்படி ஆம்பளை புள்ளன்னு தவறு பெத்தது? அமைதியாருமா, அமைதியாயிரு. என்ன நடந்ததுன்னு கத்துற? சின்ன போன இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு, வண்டி தான் போய், அவனை யாரையும் நீ அடிக்க முடியுமாம்மா? நான் சொன்னேன், சந்தோஷமா நீங்க போங்க, இருக்கீங்களா? 2-3 நாள் வந்து சாப்பிட்டீங்களா? போங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை யாரும் பிரிக்க கூடாது. ஆமா, அல்லேலூயா. எங்க அம்மா சொல்லுது, அந்த வீட்டை வித்தாவது உனக்கு வியாபாரத்துக்கு பணம் தரேன், வாடா, நீ வியாபாரத்தில் கெட்டிக்காரன் வா. இப்படித்தான் வருங்க நம்மளை பெத்த தாயும் தகப்பனும் பாசத்தை மிகுதியாக காட்டுவாங்க. என்ன செய்ய முடியும்? ஆத்துமாவை மீட்கிறவ கர்த்தர் தானே. அல்லேலூயா. சொல்லணும், அவ பாருங்க, அலங்கோலமான பெண்ணு, அவள் வாழ்க்கை துளிர் விட்டது. 10வது வசனம் சொல்லுது, வாலிபர் பின்னால போகல, வேற வயலுக்கு நீ போகல, கரெக்டா நீ வந்திருக்கிற. 10வது வசனம் வாசி. அதற்கு அந்த போவாசு சொல்றாரு, மகளே, மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவா, நீ தரித்திரரும் ஐஸ்வரியவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாத. நீ தரித்திரர் பின்னால போகல, ஐஸ்வர்யமுள்ள வாலிபனும் பையங்களை நாடி போகல. உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. எல்லாம் கைகளை தட்டி, உன்னுடைய இப்ப நடக்கிற நற்குணம் உத்தமமா இருக்குது. ஆஹா, நீ தான் குணசாலி. அல்லேலூயா. அவர் உயிருள்ள தெய்வம். ஈசாயின் அடிமரம் துளிர் விட்டது, வாழ்க்கை இனி துளிர் விடும். கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிறார். இழந்ததெல்லாம் நீ பெற்றுக்கொள்வ. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சிறிதாயிலும் பெரிதாயிலும் சொல்லுங்க, குமாரனாயும் குமார்த்தியாயிலும் எல்லாவற்றையும் நீ பெற்றுக்கொள்வ. கர்த்தரை தெய்வமாக கொண்டுக்கோ. ஜீவனுள்ள தேவனை விட்டு என்னை பிரிக்க முடியாது. இப்படித்தான் பரிசுத்தவான்கள் நமக்கு முன்னால வாழ்ந்தவங்க வாழ்ந்து காட்டி இருக்கிறார். சாது சுந்தர் சிங் வாழ்க்கையை படிச்சு பாருங்க. சீக்கிய மதத்தில் உள்ளவர், பெரிய செல்வந்தர், ஆண்டவருக்காக படிச்ச சர்டிபிகேட் பி அப்பமே படிச்சவர் கிழிச்சு எறிந்தா. என் இருதயத்தை கர்த்தருக்கு கொடுத்துட்டம்பா, உலகத்துக்கு கொடுக்க இருதயம் கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவரை பிடிச்சுக்கோங்க. சோதனை வரும், போராட்டம் வரும், ஆண்டவரை பிடிச்சுக்கோங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கண்ணு இருந்தும் காணாது, காது இருந்தும் கேளாது, மூக்கு இருந்தும் முகராது, கால இருந்து ஒன்றும் செய்ய முடியாதுங்க. இயேசு பேசும் தெய்வம். இயேசு உனக்கு உன்னோடு பேசும் தெய்வம். நீ வேண்டியதெல்லாம் உனக்கு கொடுக்கிற தெய்வம். உன் வாழ்க்கையை துளிர்விட செய்கிற தெய்வம். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கை திரும்ப துளிர் விட்டது, பூ பூத்தது. இவாதானே? ஆமா. போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த பிள்ளை தான் ஓபேத். ஓபேத்துக்கும் சல்மோனுக்கும் பிறந்தவர் தான் ஈசாய். ஈசாயின் அடிமரம் தான் தாவீது. தாவீதின் குமாரன் தான் இயேசு. கைகளை தட்டி ஹல்லேலூயா. புறஜாதி பெண்ணு பைபிள்ல முதல் அதிகாரத்திலே மத்தேயில வந்துட்டா. என்ன பரிசுத்த லிஸ்ட்ல வந்துட்டா பாருங்க. அவள் பிடிச்சா மரணம் இல்லாம என்னை எதுவும் பிரிக்க முடியாது. இதான் சத்தியம். 2வது, ஜனத்தினுடைய என் ஜனத்துக்கு வரும் பொல்லாப்பு, என் ஜனத்துக்கு வரும் அழிவை என்னால சகிக்க முடியாது.
என் ஜனத்துக்கு பொல்லாப்பு வரக்கூடாது, என் ஜனங்கள் அழிக்கப்படக்கூடாது என்று ஜெபத்துல எந்த மனுஷி காத்திருக்காளோ அவள் தான் குணசாலி. எஸ்தர் எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 6வது என் வசனம். ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை, என் ஜனத்துக்கு மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்க நான் கூடும்? எப்படி பார்க்க கூடும்? என் குலத்துக்கு வரும் அழிவை என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்க கூடும் என்று. இவதாங்க குணசாலி. கையை உயர்த்தி, ஜனத்தின் மேல பாரம். ஜனம் என் ஜனம் அழியக்கூடாது. சுயநலம் இல்லாம ஜனத்துக்காக நிக்கிறா பாருங்க. ராஜ கிரீடம் பெற்றவா, ராஜ மகிமை பெற்றவா, தங்கத்தட்டுல சாப்பிட்டவா, அவ ரெட்டு உடுத்துறா, சாம்பல்ல உட்கார்றா. யூத ஜனங்களெல்லாம் அழிக்கணும்னு ஆமான் எழும்பும் போது வேக வேகமாய் 127 நாட்டுக்கும் முத்திர வைத்து அஞ்சற்காலம் மூலமாய் அனுப்பப்படும் பொழுது சொல்றா, மொர்தெகாய் சொல்றா, ஆமா யூதர்கள் எல்லாம் அழிக்கப்பட போறாங்களே, நீயும் தப்பிக்கொள்ளலாம் நினைக்கிறியா? நீயும் தப்ப முடியாது. அரண்மனையில் இருக்கிற நீ சொல்லுங்க, தப்ப முடியாது. அல்லேலூயா. இந்த காலத்துக்கு இப்படி நீ இந்த காலத்துக்கு உதவி செய்யத்தான் உனக்கு ராஜமேன்மை கிடைச்சிருக்குது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ராஜமேன்மை கிடைச்சிருக்கிறது. மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது, சொன்னது நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர்கள் தப்பக்கூடாது இருக்க நீ தப்புவா என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. நீ தப்புவா என்று மனதில் நினைவு கொள்ளாதே. நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால், இந்த காலத்துல மௌனமாயிருந்தா யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி, இப்படிப்பட்ட காலத்துக்கு, அதாவது தம்முடைய ஜனங்கள் அழிக்கப்படக்கூடாது, ஜனங்களுக்கு பொல்லாப்பு வரக்கூடாதுன்னு ஜெபிக்கிறதுக்கு தானே இந்த ராஜ்ய மேன்மைகளை தலையில கை வைங்க. ஆமா, ஜனங்களுக்காக திறப்புல நிக்கத்தான் உனக்கு வாழ்வு தந்திருக்கிறார், உங்களுக்கு ஞானம் தந்திருக்கு, உங்களுக்கு சுகம் தந்திருக்கிறார், ஒரு சுண்டு விரல்ல இருந்து கால் சுகம் தந்திருக்கிறார். ஜனங்களுக்காக நெல்லுங்க, ஜனங்களுக்காக நெல்லுங்க. என் ஜனத்துக்கு வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்க கூடும்? என் குலத்துக்கு, என் குலம் பரிசுத்த குலம், கிறிஸ்தவ குலம், இதுக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்கக்கூடும்? நிக்கிறாங்க ராஜ வஸ்திரத்தை கலந்து, அப்படி நான் செத்தாலும் சாகுறேன்னு துணிகிறா. வேதம் சொல்லுகிறது, கவனிங்க, வேதம் சொல்லுகிறது, யூத ஜனங்கள் மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் அடைந்தாங்க. கையை உயர்த்தி, ஆமான் தூக்குல போடப்பட்டான். யூதர்கள் அழிப்பென்கிற சட்டம் மாறுதல் ஆயிட்டு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க அப்படிலாம் இருக்கும்போது ஜெபத்தை கேட்கிற தெய்வம் இருக்கிறார். ஜனங்களுக்காக நிற்கிறீங்களா? நீங்க போகணும், வேலை வரணும், இப்படி இல்லை. ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும், கண்ணீர் வடிக்கணும், ஜெபத்தில் காத்து கிடக்கணும். அல்லேலூயா. ஆமா, இவ யார் தெரியுமா? இவ யாரு? தாய் தகப்பில்லாத ஒரு ஏழை பெண்ணு. எஸ்தர் 2:17 ஏழை பெண்ணு, அப்பா அம்மா இல்லாத ஒரு ஏழை பெண்ணு. ஆனால் அவளுக்குள்ள அந்த பணிவு இருந்ததுனால, சபாபி இருந்ததுனால வேதம் சொல்லுகிறது, 113ஆம் சங்கீதம் 7வது வசனம் 8வது வசனம், அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எளியவனை குப்பிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு, எனக்கு அதுதான் தெரிஞ்சது, பிரபுக்களோடு ராஜாக்களோடு அமர பண்ணுகிறார். வசனத்தை வாசிங்க. சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடு எங்க வைக்கிறாரு? தாய் தகப்பில்லாத பிள்ளை வஸ்தி அந்த ஸ்தானத்தை விட்டதுனால இவ டக்குன்னு அந்த அழைப்புக்கு ஏற்று நடந்துகிட்டா, தாழ்மையா நடந்ததுனால பிரபுக்களோ ராஜ கிரீடம் தலையில வச்சிருக்கிறா, ராணி ஆயிட்டா. ஹல்லேலூயா. ராணி, தேசத்தை ஆளக்கூடிய 127 நாட்டுக்கு ராணிங்க. தாய் தகப்பில்லாத அனாத பிள்ளை ராணி ஆயிட்டா. இயேசுவால் ஆனா, கர்த்தரால் ஆனா. சிறியவனை புழுதியிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு ராஜாக்களோடு அமர்த்துகிற தெய்வம் அவளை உயர்த்தினார். அவளுக்குள்ள ஒரு இருதயம் இருந்து, என் ஜனத்துக்கு ஒரு பொல்லாப்ப அப்படி இருக்குதா? ஜெபம் பண்றீங்களா? நம்ம சபையில தினமும் ஜெபம் நடக்கு. இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும், இதுக்காகத்தான் ஜெபம் பண்றோம், இதற்காகத்தான் ஜெபம் பண்றோம். எங்கேயோ நடக்க யுத்தம், எனக்கு என்ன அழுகிற நாங்க. ஏன் துக்க முகமா இருக்க? எருசலேம் இடிஞ்சு கிடக்குங்க. நான் துக்க முகமா தான் இருப்பேன். இவங்களைத்தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கையை உயர்த்தி. கடைசியில் என்ன தெரியுமா நடந்தது?
மரணத்துக்கு அதிபதியாயிருக்கிற இந்த பிசாசை தமது மரணத்தினால இயேசு அழிச்சார். கையை உயர்த்தி தூக்கு மேட பண்ணின ஆமான்னு அவனுடைய மனைவியின் தூக்கு போடப்பட்டான். அந்த கோத்திரத்தையே அழிச்சார். பிசாசு அழிக்கப்பட போறான். சீக்கிரம் கையை தட்டுங்க, ஒரே நிமிஷத்துல கையை தட்டுங்க. பிசாசு அழிக்கப்பட போகிறான். மரணம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வராது, ஆபத்து வராது. நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். இஸ்ரவேல் தேசத்துக்கு சமாதானம் உண்டாகும், யுத்தம் ஓயும். ஜெபிப்போம், கதறுவோம். என் ஜனத்துக்கு வரும் பொல்லாப்ப நான் எப்படி சகிக்கக்கூடும்? என் தேசத்துக்கு, என் இனத்துக்கு வருகிற அழிவை நான் எப்படி செய்ய? இந்த குரல் எப்பொழுதும் உங்க வாயில் இருக்கட்டும், ஒரு ஜெபமாவி இருக்கட்டும். மூணாவது ஒரு பெண்ணை சொல்லிட்டு முடிக்கிறேன். அவள் பேர் தான் மரியாள். லூக்கா எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 19வது வசனத்தை, மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். அவள் தான் குணசாலி. எந்த சங்கதி? கவனிங்க, இப்படி நிக்கிறான். ஒரு தூதன் வாரான். நீ மரியாளே, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவா. அவளுக்கு இயேசு இவர் சொல்றா, யோனா புருஷன் அறியனே. இந்த வார்த்தையை, இதுதான் இந்த சங்கதி, இந்த ரகசியத்தை உள்ளத்துல வச்சுக்கிட்டா. ஆமென் சொல்லுங்க. ஆமா, அதாவது ஜனங்கள்லாம் பறைசாற்றுறாங்க, மெய்ப்பர்கள்லாம் பறைசாற்றுறாங்க, ஆனா இவ உள்ளத்துல வச்சுக்கிட்டா. இப்படி உள்ளத்துல வச்சுக்கிடணும். இது ஒரு ரகசியம், குடும்ப காரியம், ஒரு ரகசியம். ஏமா கல்யாணம் ஆகிட்டு 15 நாள்ல வீட்டுக்கு வந்துட்ட, ஐயோ என் வீட்டுக்காரன் குடிகாரங்க அப்படின்னா அப்படிதான் இருக்கும். அந்த குடிகாரங்கிற அந்த வார்த்தையை உள்ள வச்சுக்கணும். வீட்டுக்காரர் நல்லவருங்க, தூற்றி திரியக்கூடாது. துன்மார்க்கன் தூற்றி திரிக்கிறான், நாம் அழிஞ்சு போறான் இருக்கு. தூற்றி திரியக்கூடாது. சில காரியங்களை உள்ள வச்சுக்கிடணும். என்ன காரியம் பாருங்க, முக்கியமான காரியம். நான் எப்படி புருஷனை அறியனே இந்த வார்த்தையை சொல்றீங்களே. ஆகையினால தான் ஒரு ஸ்திரீ டக்குன்னு இயேசுவை பார்த்து சொன்னான், இயேசுவே உம்மை சுமந்த கற்பமும் நீர் பாலுண்ட முளையும் பாக்கியம் உள்ளதுன்னா. கையை தட்டுங்க ஜோரா. உம்மை சுமந்த கற்பம் பாக்கியம் உள்ளது ராஜா. யாரையா உங்களை சுமந்தது? எந்த புண்ணியவதி உம்மை சுமந்தது? அவதான் பாக்கியம் உள்ளது. அவதான் அருள் நிறைந்த மரியாளா மாறினான். பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட மரியாளா மாறினான். ரகசியத்தை உள்ள வைக்கணும். கட்டி எழுப்பணும், குடும்பத்தை, சபையை கட்டி எழுப்பணும். ஆமா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு பறை பிசாசு அப்படி நிக்கிறான். அல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இயேசு யார் தெரியுமா? அவர் நல்ல மேய்ப்பர். நல்ல மேய்ப்பர், உன் குடும்பத்தை கட்டுகிறவர். இங்க இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்தை பார்த்தீங்கன்னா, குஷ்டரோகிக்கு சோகம் கொடுப்பார், ஆனா யாருக்கிட்டையும் சொல்லாதங்கிறார். அல்லேலூயா. இது நான் சோகம் கொடுத்துட்டேன்பா, யார்கிட்டையும் சொல்லாதங்கிறார். சில காரியங்களை மறைக்கணும். ஆம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பறைசாட்டிட்டு அலையக்கூடாது. அது அப்படியாமா, இது இப்படியாமா, உன் குடும்பம் கெட்டு போகும். நீ எதை சொல்ற அது உனக்கு தான், நீயா சொல்லிக்கிட்டு இருக்க. வாயினால கெடக்கூடாது. அல்லேலூயா. இயேசு சொன்னார். ஆமா, ஸ்தோத்திரம். நல்ல மேய்ப்பர். ஆமென், ஸ்தோத்திரம். நம் ஒவ்வொருவருக்காக ஜீவனை கொடுக்க வந்த மேய்ப்பர், ஒவ்வொருவருக்காக அடிக்கப்பட்ட மேய்ப்பர், ஒவ்வொருவருக்காக இரத்தம் சிந்த வந்த மேய்ப்பர். எல்லாரும் எந்திரிச்சு நின்று அவரையே பாருங்க. நம்முடைய பாவங்களை ஏற்றிக்கொண்ட மேய்ப்பர். ஹல்லேலூயா. அடித்து நொறுக்கப்பட்ட எல்லா வேதனைகளையும் சகித்து கொண்ட மேய்ப்பர். இயேசுதான் நல்ல மேய்ப்பர், இயேசுதான் பெரியவர். அவரையே நாம் சொல்லுவோம். கபாரா கத்வாரா பாக்கா. அவள் இருதயத்தில் வைத்து கொண்டாள். அந்த சங்கதிகளை தன் இருதயத்தில் வைத்து கொண்டாள். குடும்ப காரியங்களை இருதயத்தில் வைத்து கொள்ளணும். வெளியே வந்து சொல்லணும், எங்க வீட்டுக்காரர் நல்லவருமா, ஆமா எங்க மாமியார் ரொம்ப நல்லவங்கம்மா, நான் போற சபை ரொம்ப நல்ல சபைமா. இயேசுவை உயர்த்திக்கிட்டே இருக்கணும், இயேசுவை உயர்த்திக்கிட்டே இருக்கணும். தலையில கை வைங்க. என் ராஜாவை உயர்த்தணும். என் ராஜா உனக்காக அடிக்கப்பட்ட இயேசு, உனக்காக நொறுக்கப்பட்ட இயேசு, அவர் தான் நல்ல மேய்ப்பர். நீ ரகசியத்தை அந்த ஆமென் ஹல்லேலூயா அந்த ரகசியத்தை நீ இருதயத்தில் வை. சங்கதிகளை இருதயத்தில் வை. எத்தனையோ வெளியே விட்டுட்ட, நீ வெளியே விடாத. அது உனக்கும் கர்த்தருக்கும் தான். சில கஷ்டமா இருக்குதான், சில காரியத்தை கண் கூட பார்த்துட்டேயா,
வெளியே சொல்லாத, இயேசு கிட்ட சொல்லு, உன்னை உயர்த்துவார், நீ குணசாலியாய் மாறுவ. கைய தலையில கை வச்சு அவருடைய காயங்களை பாருங்க, அவருடைய இரத்தத்தை பாருங்க, அவர் சொல்லு வடிச்சதை பாருங்க. இப்பொழுது எல்லாரும் கைகளை உயர்த்தி அந்த இரத்தம் ஒரு சொட்டு உங்க மேல விழட்டும். அந்த குணசாலிங்கிற அந்த உருவத்தை கொடுக்கிற அந்த இரத்தம் உன்னை அப்படியே மாற்றி உன்னை குணசாலியாக மாற்றுகிற இயேசுவின் இரத்தம், இயேசுவின் பணிவு, இயேசுவின் பாடு மரணம், அவருடைய முற்கிரீடத்தில் வந்த இரத்தம், கைகளிலே வந்த இரத்தம், காலிலே வந்த இரத்தம், விழாவிலே வடிந்த இரத்தம் ஓ மேல ஒரு சொட்டு விழட்டும். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.